friends, welcome to Anbudan Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்துச்சுனா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு சிக்கனோட லெக் பீஸ் எடுத்துர்க்கேன். அதை மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணிட்டு நம்ம கத்தியால நம்ம கீறி விட்டுக்கலாம். அப்பதான் மசாலா வந்து நல்லா இறங்கும். நான் எல்லா பீஸ்லயும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் தயிர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் போல் பெப்பர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சாஃப்டான க்ரீம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போறோம். எல்லா பீஸையும் நம்ம ஒண்ணொண்ணா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மசாலா எல்லாமே சிக்கன்ல நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் மசாலாவோட டேஸ்ட் நல்லா இறங்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் சிக்கனை வெளியே எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம பேனில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒவ்வொரு லெக் பீஸாக வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரே நேரத்தில் எல்லா சிக்கனும் வைக்க பாருங்கள். ஏன்னா இது வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் எல்லாமே ஒரே பேட்சில் போட்டுக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி முதல்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம போட்ட உடனே சிக்கனை திருப்பி போட்டிருந்தா மசாலா வந்து சிக்கனில் பிடிச்சிருக்காது. அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிக்கனையும் திருப்பி போட்டுட்டேன். மூடி போட்டு மூடி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும் ரெடியாக. எனக்கு சரியாக 25 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் நம்மளுடைய சிக்கன் ட்ரம்ஸ்டிக் வந்து நல்லா வெந்து ரெடியாக இருக்குது.
அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.